வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக நீங்க இத கொஞ்சம் பண்ணிதான் ஆகணும் அண்ணாச்சி. தயவு செஞ்சு நீங்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. ரஞ்சித் தம்பி இருந்தப்ப எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. நீங்க சொல்றப்ப என்னால மறுக்க முடியலம்மா. நான் கார்த்திக்கே கடையை கொடுத்துறேம்மா. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. கார்த்திய பணத்தை எடுத்துட்டு வந்து என்ன பார்க்க சொல்லுங்களேன். என்ன சரியா? இல்லக்கா அவரையே. அண்ணாச்சி இல்ல, நீங்களே கார்த்திக் ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசிடுங்களேன். கார்த்திக்காக நான் உங்ககிட்ட பேசினேன். அதனாலதான் நீங்க கார்த்திக் கடை கொடுத்த விஷயம் கார்த்திக்கு தெரிய வேண்டாம் அண்ணாச்சி. சரிங்களா? சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேம்மா. சரிங்க அண்ணாச்சி, ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா, வச்சிரட்டுமா? சரிங்க அண்ணாச்சி. ஐயோ அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன கண்ணு, இப்ப ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்பதான் என் மனசுல இருந்த பாரமே இறங்குன மாதிரி இருக்குக்கா. அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணு. ஆமா, நான் அப்பவே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கழுத்துல ஏதோ பலபலன்னு மின்னுது, என்ன? அது என்ன, ஒன்ற புருஷன் வாங்கி கொடுத்தாரா? ஐயோ அது ஆமாக்கா. அப்போ நேத்து ரொமான்ஸா? ஐயோ அக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. என்னக்கா நீங்க போங்கக்கா. கடை ஓனரா? அந்த ஆளுதான் கடையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எதுக்கு போன் பண்றான்? கார்த்தி வேற குளிச்சுக்கிட்டு இருக்கானே. ஐயா வணக்கங்கய்யா. கார்த்திகோட சம்சாரமா பேசுறீங்க? ஆமாங்கய்யா. கார்த்திக் தம்பி இல்லையாம்மா? அவரு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிம்மா, நீயே கார்த்திக் கிட்ட விஷயத்த சொல்லிருமா. என் கடையை நான் கார்த்திக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. அட்வான்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லுமா. ஐயா நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாம்மா. நானும் என்னோட ஹஸ்பண்டும் அவ்வளவு கெஞ்சினப்போ முடியவே முடியாது, வேற பாத்துக்கிட்ட நான் டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு கண்டிஷனா சொன்னீங்களேயா. இப்போ திடீர்னு இப்படி சொல்றீங்களே, என்னாச்சு? அது வந்து அந்த பார்ட்டி கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருக்கான், அதான் அவனுக்கு கடையை கொடுக்கல. அப்புறம் கார்த்தியை பத்தி விசாரிச்சேன். கார்த்தி ரொம்ப நல்ல பையன், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான்னு சொன்னாங்க. அதனால கார்த்திக்கே கடையை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. நீ கார்த்திக் கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை கொண்டு வர சொல்லுமா. சரிங்கய்யா, நான் சொல்லிடுறேன். சரிம்மா, நான் வச்சிரட்டுமா? அடியே ஆதிரி, காலையில தாலி செயில தப்பிச்சிட்ட. ஆனா இப்போ இந்த விஷயத்துல நல்லா மாட்ட போற. உன்னை இதுல சிக்க வச்சு எப்படி சின்ன பின்னமாக்குறன்னு பாரு. இந்த பணம் இருந்தா தானே அட்வான்ஸ் கொடுக்க முடியும். இனிமே இது இருக்க கூடாது. ஆதிரே, இன்னைக்கு நீயும் புருஷனும் எப்படி அவமானப்பட்டு கதறி அழ போறீங்கன்னு பாரு.